வெல்கம் கோமுருகா சேனல் பாஸ்கர் சேனல். இப்போ நம்ம என்ன வந்து செய்ய போகிறோம்னா, இது வந்து ஆட்டு போட்டி வந்து ஒரு செய்தி காட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்போ ஆட்டு போட்டி ஒரு செட்டு வாங்கியிருக்கணும். இதை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டாவது வெங்காயம், இது வந்து தக்காளி, இதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஹலோ, மிளகு அரைச்சிட்டுமா? மிளகு அரைச்சிட்டு மிளகு வந்து தனியாக வந்து அதுவும் வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி அதை வச்சுக்கோங்களா. ரெண்டாவது வந்து மிளகு ரெடி பண்ணிட்டோம். மிளகு பொடி பண்ணியாச்சு. மிளகு பொடி பண்ணிவிட்டு மிளகு வந்து தனியாக இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். மிளகையும் போடணும். ஏன்னா ஆட்டு போட்டி வந்து கோல்டுனால மிளகு கண்டிப்பாக போடணும். ஒன்று மிளகு வந்து போடணும் ஒன்று. ரெண்டாவது வந்து உடம்புக்கு நல்லது மிளகு. இங்கே வருங்க, மிளகு வந்து பொடி பண்ணிவிட்டு தனியாக வந்து வச்சுக்கணும். மிளகு 2 ஸ்பூன் மிளகு, இது ரொம்ப அதிகம். இது 2 ஸ்பூன் மிளகு. இது அடுப்பு ஓப்பன் பண்ணுறோம், அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஓகே, இது கடையில் கிடையாது, குக்கரில் செய்கிறோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு, குக்கர் வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் இதில் வந்து கொஞ்சம் ஊற்ற போகிறோம். தேவை வேண்டிய எண்ணெய் வந்து இதில் ஊற்றுறோம். எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் இதில் ஊற்றணும். மெயின் இந்த ஆட்டு போட்டி பார்த்தீங்கன்னா சுத்தணியில் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டில் வேக வச்சுட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஆட்டு போட்டி உள்ளே வந்து அந்த டெஸ்ட்டு அந்த சில இதெல்லாம் இருக்கும். அதனால் தண்ணியில் சுடுதண்ணியில் வந்து கழுவணும். காய வச்சு கழுவி சுத்தம் பதம் பண்ணணும், சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதனால் ஆட்டு போட்டி வச்சுருக்கிறோம். பார்த்துருக்கோம், தண்ணி சுடுதண்ணியில் வந்து வேகுது. இப்போது ஃபஸ்ட்டில் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு கடாயில் வந்து வதக்கணும். இதை பார்த்துங்க. மிளகாத்தூள் வந்து அப்படியே போடணும். தூவி மிளகாத்தூள் போடணும். உப்பு வந்து 2 ஸ்பூன் போடணும். இதில் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கண்டிப்பாக வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 ஸ்பூன் போடணும். மக்களே, இப்போ இந்த ஆட்டு போட்டி வந்து சுடு தண்ணியில் வேக வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம் வந்து மசாலா கிரேவி வந்து இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது ரெடி ஆகிட்டு முடிஞ்சோடனே இது வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டு போட்டி எடுக்கணும். எடுத்து வடிகட்டணும். மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டி வந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணி, அந்த கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, இந்த அழுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு வடிகட்டணும். இந்த பாருங்கள், சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அதை கீழே ஊற்றிடணும். இதை வடிகட்டி எடுத்துட்டு இதை அப்படி கீழே ஊற்றிடும். ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுக்கணும். அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணிக்கு பாருங்கள் எப்படி பாருங்கள், கொழுப்பு இருக்குது. இது அழுக்கில் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டு போட்டி இங்கே பாருங்கள், ஆட்டு போட்டி சுத்தமாகிடுச்சுங்களா, க்ளீன் ஆச்சா. இப்போ ஆட்டு போட்டி வந்து போட்டு செய்யப்படுவாங்க. இதை பார்த்துங்க, இதை க்ளீன் பண்ண ஆட்டு போட்டி இப்போ குக்கரில் போட போகிறோம். ஆட்டு போட்டி போட்டாச்சு. இப்போ ஆட்டு போட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். வேக வச்சோடனே அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு ஆட்டு போட்டி ரெடி ஆகிடுச்சு. கிரேவி சூப்பர் ஆட்டு போட்டி கிரேவி ரெடி பண்ணிட்டேன். ஆட்டு போட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இட்லி, தோசைக்கு அப்படியே பிடிச்சி தொட்டு சொல்லலாம். இல்லை வந்து சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடாங்க. வாங்க சாப்பிட போகலாம், வாங்க சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சூப்பர் செம டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.